அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணம். இந்த மாசி பௌர்ணமியில் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நிகழவிருக்கிறது. இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் இதுதாங்க. சந்திர கிரகணம் அப்படின்னாலே அது நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் தெரியுமா, அதனால் நமக்கு பாதிப்புகள் வருமா, கர்ப்பிணி பெண்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், அதை பற்றி தான் நம்ம யோசிப்போம். இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியுங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்முடைய சேனலில் 2 பதிவுகளாக நான் கொடுத்துருக்குறேன். அதாவது இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய டாப் 5 ராசிகள் என்ன, கவனமாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 ராசிகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். இது பயமுறுத்துவதற்கான ஒரு பதிவு கிடையாது. நம்ம எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இரவு நேர பயணம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஏதாவது ஒரு உடல் நலக்கோளாறு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்காமல் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதே போல் பேச்சில் நிதானம் தேவை. அப்படிப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை அந்த பதிவுகளில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த 2 பதிவுகளும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 ராசிக்காரர்கள் இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக இந்த 37 நிமிடங்களில் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய சில முக்கியமான மந்திரங்களையும் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பதிவை போய் பாருங்கள். இப்போது அனைவரும் நாளைய தினம் மாலை நேரத்தில் வரக்கூடிய 37 நிமிடங்களில் மிக மிக சக்தி வாய்ந்த அந்த 37 நிமிடம் என்னங்க, அந்த 37 நிமிடம் என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் மூன் இரத்த நிலவு அப்படிங்கிறது தெரியக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம். நாளைக்கு சந்திர கிரகண நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாலை செவ்வாய்க்கிழமை மதியம் கூட சொல்லலாம் 3:20 மணிக்கு ஆரம்பித்து எப்போ முடிவடைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6:47 மணிக்கு 3:20 PM to 6:47 PM தான் இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது. இதில் இந்த 37 நிமிடங்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சரியாக 6:10 PM to 6:47 PM. ஏன்னா நம்ம ஊரில் நிலவு வானத்தில் தோன்றக்கூடிய நேரமே 6:10 தான். அந்த 6:10 நேரத்தில் நிலவு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவு உதயமாகக்கூடிய நேரத்திலே கிரகணம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ பூமியோட நிழல் நிலவு மேலே படுறதால நிலவு நமக்கு தெரியாது. அப்போ வானமே ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக அரிதான ஒரு வானியல் நிகழ்வு. அழகான ஒரு சிவப்பு நிறத்திலான நிலவை நாம் வானத்தில் காணப்போகிறோம். அதுதான் பிளட் மூன். சரியாக சொல்லணும்னா கிரிம்சன் ரெட்டில் இந்த ஒரு நிலவு இருக்கும், கலரில் இருக்கும். முன்ன காலத்துலலாம் இந்த இரத்த நிலவை வானத்தில் பார்த்தாங்கனாலே மக்கள்லாம் பீதி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளவு அறிவியல் ஞானம் அப்படிங்கிறது மக்களிடையே இல்லை. ஸோ நிலவு ரத்தத்தை கசிகிறது, ப்ளீடிங் ஆகுது மூணில், ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க போகிறது, சண்டை குழப்பம் கூச்சல் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு அந்த மக்கள் பயந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எந்த கிரகணமும் நடந்தாலும் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிகளுக்கு துரதிர்ஷ்டத்தையும் அது கொண்டு வரும். ஆனால் அது தற்காலிகமான நிகழ்வு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்காலிகமான நிகழ்வு தான் அது. இப்போது நாளைக்கு ஏற்படக்கூடிய இந்த இரத்த நிலவு தெரியக்கூடிய அந்த 37 நிமிடத்தில் நாம் செய்ய வேண்டிய, நாம் அனைவரும், நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன்னா ஏன் அந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சந்திர கிரகணம். சந்திரன் அப்படிங்கிறவர் மனதுக்கு அதிபதி. யாரெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க, எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, தொட்டதுக்கெல்லாம் அழுவாங்க, தொட்டதுக்கெல்லாம் ஐயோ என் லைஃப் அவ்வளோதான்
அப்படின்னு இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலும் ரூமுக்கு போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு போய் படுத்துப்பாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த சின்ன விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கே 4-5 நாள் ஆகிடும். ஒரு நாளில் இதை மாதிரி 4-5 விஷயங்கள் நடந்தால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக, மாதம் ஃபுல்லாக இப்படியே தான் மூட் அவுட்டில் இருக்கணும். ஸோ இதை மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், எமோஷ்னலி வீக் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது பிரகடனம், சுய பிரகடனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. நான் உறுதியான மனதோடு, தெளிவான மனதோடு இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன், ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி சில சுய பிரகடனங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். எல்லாருமே செய்யணும். பட் ஆனால் அந்த மாதிரியான ரொம்ப வீக்கான ஆட்கள் அவசியம் இந்த நேரத்தில் சுய பிரகடனம் அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர கிரகணத்தோட பாதிப்பால் வீக்காக இருக்கிறவங்க இன்னுமே வீக்காக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எதிர்மறையாக இருந்தாங்கன்னா அவங்க மேலும் எதிர்மறையானதாக கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் முடிஞ்சவரை இறை வழிபாடு, அவங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட நாமத்தை உச்சரிப்பது நல்லது. சரிங்க, இந்த நேரத்தில் என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது? குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மிக மிக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. இப்போ உங்கள் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் இருக்குது, அந்த நேரத்தில் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் தலையில் ஏதாவது டவலோ இல்லை ஒரு துணியோ போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அந்த கதிர்களில் நீங்கள் படுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த இப்போ 3 மணிலேருந்து ஆரம்பித்து 6:40 வரைக்கும் சொல்கிறோன்னா, ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் போகாதீங்க. அனாவசியமாக போவது நல்லது கிடையாது. அதே போல் நீங்கள் கிரகணத்துக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாடை கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் சாப்பிடாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே. ஏன்னா அதனுடைய தாக்கம் அந்த உணவுலலாம் இருக்கும். அதனால தான் நம்ம தர்பையை போட்டு வைக்கிறோம். தர்பையை நம்ம எதுலலாம் போட்டு வைக்கிறது அவசியம்னா, இப்போ பால், தயிர், ஃப்ரிட்ஜில் பால் தயிர்லாம் வச்சுருக்கீங்க, அங்கே இதில் அரிசி இதில் போட்டு வைக்கலாம். அதை மாதிரி தண்ணீர் கூட வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் தர்பை ஜஸ்ட்டு கிள்ளி போடலாம். அதை மாதிரி பழங்கள் இதிலெல்லாம் நம்ம தர்பை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணீர்லாம் குடிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதே போல் எதுவும் கூர்மையான ஆயுதங்களை உங்கள் கையில் அந்த நேரத்தில் வச்சுருக்கக்கூடாது. காய்கறி கட் பண்ணுறது, துணி தைக்கிறது, அதே மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அது மாதிரி வெயிட்டான பொருளை இங்கேருந்து தூக்கி அங்கே வைக்கிறது, பொருளை நகர்த்துறது, அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் உட்காந்துருக்கலாம் அல்லது படுத்திருக்கலாம். மற்றவர்கள் அந்த நேரத்தில் இறை வழிபாடில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வானியல் நிகழ்வு தான். இதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அனைத்து வகையிலையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் கேட்கறது, நம்ம பூஜை அறையை மூடி வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் முக்கியமான கோவில் நடையெல்லாமே சாத்துறாங்க. திருப்பதி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, கேரளா அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம், இது எல்லாமே நட மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோவிலில் சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கான பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் பார்வைக்காக அந்த நடையை திறப்பாங்க. நம்மளுமே நம்ம கிரகணம் முடிஞ்சதும் தலை குளிச்சுட்டு மாப்பு போடுறதுனா வீட்டில் மாப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம இறை வழிபாடு செய்வது. ஏன்னா பூஜை பாத்திரங்கள்லாம் நீங்கள் அப்புறமே கழுவிட்டு நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.